இது தூய தந்தையின் இதயம். இது தூய தந்தையின் இதயம். தன்னுடைய ஒரே மகனை பாவிகளாகிய நமக்கு கொடுத்தவர் தூய தந்தை. தன்னுடைய ஒரே மகனையே அவர் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்கணுங்கிறது தான் அவருடைய ஒரே ஆசை. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது? அதுதான் நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கு. நம்ம எப்போ நம்மளுடைய அன்பின் தூய தந்தையை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவரை தேட ஆரம்பிக்கிறோமோ, அவர் பக்கமே நம்ம இருக்க ஆரம்பிக்கிறோமோ, அவரை நச்சரிச்சுட்டே ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு உண்மையான நிலையான மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் இந்த மண்ணகத்திலே நமக்கு கிடைக்கும். ஏன்னா கடவுள் அவருடைய ஒரே மகனால் அந்த நிலையான மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்துட்டார் மறைமுகமாக. அதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலா தான் நம்ம தூய தந்தையை அன்பு செய்கிறது. அந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நம்ம நிலையான மகிழ்ச்சியை அடைஞ்சிருவோம். அதுதான் தந்தையோட ஒரே ஆசை. ஆனால் எல்லாத்துக்கும் அவர் ஆன்சரை நம்மளுடைய புனித பைபிளில் கொடுத்துருக்கிறாரு. அந்த பைபிளை நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவருடைய உண்மையான அன்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவுமே நமக்கு படிக்க முடியலைனாலும் இயேசுனுடைய தூய ரத்தம் நமக்கு பரிசாக நிலையான மகிழ்ச்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம அறிஞ்சு பெற்றுக்கொண்டாலே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தூய அந்த இரத்தத்துக்காகவும் தூய நிலையான நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். எனக்கு நிலையான மகிழ்ச்சி வேணும், தூய தந்தையே, தூய செல்ல தந்தையே, எனக்கு நிலையான மகிழ்ச்சி வேணும்னு மட்டும் கேளுங்க. கட்டாயம் நம்மளுடைய தூய தந்தை நமக்காக அதை தருவார். ஏன்னா நமக்காக தான் அவர் அவருடைய ஒரே மகனை கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ பாசமான மகனை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம நிலையான இந்த மகிழ்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கிறாரு. சும்மா தன்னுடைய மகனை ரத்த சிந்த அவர் வைக்கலை. இந்த நிலையான மகிழ்ச்சியை மண்ணுலகத்திலே அடையணுங்கிறதுக்காக தான் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு பின்னால் நம்ம அவரை எவ்வளோ நேசிக்கிறோம், அவரை எவ்வளோ தேடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அன்பு எல்லாமே சாதிக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். அன்பு தான் கடவுள்னு தெரியும். அந்த அன்பை நம்ம உண்மையான அன்பை எங்கேருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த உண்மையான அன்பை தூய செல்ல தந்தைக்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தூய செல்ல தந்தை நமக்காக அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அதை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை நமக்குள்ளே இருந்தாலே போதும். அந்த ஆசை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளும். அந்த தூய செல்ல தந்தையோடைய ஆசை நம்ம எல்லாரும் நிலையான மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அதை அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம அந்த ஆசையை தேடி போனோன்னா நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அது இந்த உலகத்தில் இருக்கிறது எதையுமே நம்ம விரும்பாமல் அந்த நிலையான தூய தந்தையை நம்ம விரும்ப ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு நிலையான தூய மகிழ்ச்சி நமக்கு கட்டாயம் தந்தை நமக்கு தருவார். தந்தையோட ஒரு ஆசை நம்ம பைபிளில் பார்க்குறோம். நிறைய திட்டங்கள் அவர் சொல்கிற எதுவுமே கட்டாயமாக நடக்கும். பைபிளில் என்ன சொல்லியிருக்காரு அது நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய ப்ராஃபிட் மூலமாக அவர் பேசுகிறாரு. இது இந்த நாடு நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு பேசுவார். ஈவன் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா மொய்சன்கிட்ட கூட நம்ம சொல்கிறாரு, நான் மக்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் மொய்சன் மக்களுக்காக அழுது ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும்போது கடவுள் மனம் மாறிடுறாரு. அதே மாதிரி தந்தை நினிவே நாட்டை அழிக்கிறதாவும் நினைப்பார். ஜோனா கிட்ட சொல்வார், நினிவே நாட்டை நான் அழிக்க போகிறேன், மக்கள்கிட்ட மனம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜோனாவை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் ஜோனா அங்கே போயிட்டு கடவுள் சொன்னதை அவங்க கிட்ட பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அப்புறமா அவங்க மனம் வருந்துறதை பார்த்து கடவுள் நம்ம தூய தந்தை மனம் மாறிடுறாரு. அதே மாதிரி நம்ம ரெவலேஷன் பார்க்கும்போது நிறைய கொடூரங்கள் இனிமேல் நம்ம உலகத்தில் வரப்போகுது, வந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய சயின்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுது.
பல நாடுகளில் போர் நடக்குது, பஞ்சங்கள் ஏற்படுது, மக்கள் கஷ்டங்களில் வர்றாங்க. டெக்னாலஜி வந்து நம்மளுடைய ஒரு மைண்டை தாண்டி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கொடூரத்தை நோக்கி போகிற ஒரு அறிகுறி நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம தூய தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம டைரெக்டாக போகலனா கூட ஒரு சில மனிதர்கள் தான் நம்ம கடவுளுடைய மனசை உணர்ந்து அவங்க வந்து பேசுவாங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு சில பேரோட தான் கடவுள் பேசினாங்க. அவங்க போய் அந்த நாடுகளில் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அதே மாதிரி இயேசுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்ம தூய தந்தைக்கு உண்மை உள்ள பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து மனம் மாறணும், அந்த நிலையை அடையணுங்கிறதா நம்ம தூய தந்தை ஆசைப்படுறாங்க. அது வந்து நம்ம யூடியூப்பில் கூட பார்க்கலாம். நம்ம அவங்களுடைய அந்த வே ஆஃப் ப்ரீச்சிங்கை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கடவுள்கிட்ட இருந்து வந்தவங்களா அப்படின்னு. நம்ம தூய தந்தைக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது தூய தந்தையே ஒரு சில பேரை நமக்காக வந்து அனுப்பி வைப்பார். அவங்களுடைய வார்த்தைகள் வந்து நம்ம கேட்கும்போது கடவுள் அவங்க மூலமாக நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அதனால இதை வந்து நம்ம தேடும்போது கண்டிப்பாக நம்ம நிலையான சந்தோஷத்தை நம்ம அடைவோம். இது வந்து ஒரு ஆள் 2 ஆள்னால வந்துட்டு கடவுள் இந்த திட்டத்தை வந்து மாற்றி வைக்க மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து உண்மையான தூய தந்தையை வந்து அன்பு செய்கிற போக்க பார்த்தா கட்டாயம் வந்து நம்ம அழிவை நோக்கி தான் நடந்துட்டுருக்கோம். நம்ம இந்த உலகத்தை படித்தது வந்து நம்ம தூய செல்ல தந்தை தான். அவருடைய குரல் நம்ம கேட்க முடியாது. நம்ம வந்து அவருடைய குரலுக்கு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் மட்டும்தான் அவர் நம்மகிட்ட பேசுகிறது கேட்கும். இதெல்லாம் நம்ம வந்து உணரணுன்னா நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்கிறாங்க. தயவுசெய்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும்போது கடவுள் பேசுகிறத நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு வந்து கடைசி காலமாக இருக்கிறதுனால அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறாமல் நம்ம தடுக்கணும்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. நம்ம தூய தந்தை எப்படி அன்பு செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் தயவு செய்து இதை கொஞ்சம் சீரியஸாக நம்ம எடுக்கணும். இது வந்து சாதாரணமாக வந்து போயிடும், எல்லா காலங்கள் இருந்த மாதிரி வந்துடும், அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கடவுளுடைய உண்மை மகளாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்ககிட்ட அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து பழைய காலத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தாலும் ஒரு சில ப்ராஃபிட்ஸ் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டு மக்களை எச்சரித்தாங்க. அதே மாதிரி இப்போ எச்சரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பை பார்த்தா தெரியும். அதே மாதிரி நீங்கள் தூய தந்தைக்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் போது தந்தையே உங்களுக்கு இந்த யூடியூப்பெல்லாம் வெளிப்படுத்துவார். இது வந்து என்னுடைய உண்மையான மகன், உண்மையான மகள், அவங்களுடைய வார்த்தையை அவங்க மூலமாக நம்மக்கிட்ட அவர் பேச ஆரம்பிப்பார். அப்போ நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சீரியஸாக இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம உலகத்தில் வர வேண்டியது அழிவை நோக்கி நம்ம நடக்கிறோன்னு அர்த்தம். இந்த அழிவை தடுக்கிறது நம்ம மட்டும்தான் இருக்குது. தூய செல்ல தந்தையை அன்பு செஞ்சு அவர் சொல்கிறத கேட்குறதுல தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு உறுதி எடுக்கணும். இது வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை உருவாக்குன நம்மளுடைய தூய தந்தைன்னு ஒருத்தர் தான் இருக்கார். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்க. நம்ம வந்து அந்த விஸ்டத்தை அடைஞ்சிடக்கூடாது, அந்த நாலேஜ் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மதம் ஜாதின்னு நம்மளை பிரித்து அந்த ஈவில் ஸ்பிரிட் நம்மளை பிரித்து வச்சுருக்கு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், நம்மெல்லாம் ஒரே பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய ஒரே பிள்ளைங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒரே பேரில் தான், ஒரே ஒரு தந்தையுடைய குடும்பத்தில் தான் நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாமே வந்து ஈவில் ஸ்பிரிட்டுடைய எஃபெக்ட் வந்து உலகத்தை தாக்கி நம்ம உண்மையான நிலையான மகிழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்னு அது எடுக்கிற திட்டங்கள் தான். இது வந்து நம்ம செல்ல தூய தந்தை அன்பு செஞ்சோன்னா கட்டாயம் இதெல்லாம் முறியடிக்கப்படும். நம்ம எல்லாரும் ஒரே உலகத்தில் மகிழ்ச்சியான நிலையான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதை வந்து மண்ணுலகத்துலேயே நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாழலாம். அதுக்குள்ளே தான் இயேசுவை நமக்கு கொடுத்து நமக்கு அதை வந்து அவர் நிறைவேற்றிட்டார். ஆனால் நம்ம வந்து அதை தேடாததுனால தான் நமக்கு அது கிடைக்கல. தயவுசெய்து நம்ம அதில் கொஞ்சம் நம்ம வந்து எஃபர்ட் எடுப்போம். அப்போ தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து உண்மையான
உண்மையான மகிழ்ச்சியான வாழ்வுக்குள்ளே நம்ம போக முடியும். ஏன்னா இது வந்து நம்ம தூய செல்ல தந்தையுடைய ஒரு ஆதங்கம். இது எப்படியாவது என் பிள்ளைங்கள்கிட்ட நான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஆனால் இந்த ஈவில் ஸ்பிரிட், இந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் வந்து அதை எல்லாருக்கிட்டே கொண்டு போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம அதில் வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸை கொடுப்போம். ஏன்னா இது உலகம் அவருடைய உலகம். அவருக்கு தெரியும் அடுத்தது இந்த உலகத்தை எப்படி மாற்றணும்னு. நம்ம அது சரியான பாதையில் கொண்டு போகலை அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நமக்கு ஒரு அழிவை நோக்கி நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் இதை தயவுசெய்து கேட்டு இதில் ஏதாவது ஒரு முடிவை எடுங்க. நீங்கள் வந்து உண்மையான தூய தந்தையை நோக்கி ஜெபிக்கும்போது தந்தையை உங்களுக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவார். ஒரே ஒரு விஷயந்தான், இயேசுவினுடைய தூய இரத்தத்துக்கே நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி இருக்கும்போதே நீங்கள் வந்து நல்லதை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற போர், அழிவு, நோய்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம கடைசி காலகட்டங்களை தொட்டுட்ருக்கோம். உலகத்தின் அதிர்வுகள், அதோடைய வாழ்நாள்கள் எல்லாமே நமக்கு முடிவு கட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதில் வந்து நம்ம சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கலை, சரியான பாதையில் நிற்க நம்ம கஷ்டப்படவே தேவை கிடையாது. நம்ம வந்து அவருடைய குரலை கேட்டு நடக்க போகிறோம். ஏதாவது ஒரு நல்ல டைரெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம அதை நோக்கி நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு தான் பிள்ளைங்க நடக்கும். நம்ம ஆசைப்படும் போது உலகத்தை படைத்தவர் தூய செல்ல தந்தை, அவருடைய அன்பு, பரிசுத்தமான அன்பு, அவர் சொல்கிறத கேட்க நமக்கு ஒரு ஆவல் வேண்டாமா? அவர்படி நம்ம நடந்த நல்ல பாதையில் நம்ம நடப்போம்ல. நம்ம அம்மா அப்பா இப்போ பிள்ளைங்க வந்து என்ன கேட்டு நடக்கணும், பெரியவங்களை கேட்டு நடக்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கும்போது நம்ம தூய செல்ல தந்தையை கேட்டு நடக்கணும்னு அவருக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அது மாதிரி நம்ம நடக்கும்போது உலகத்தில் பல அழிவுகளை நம்ம காப்பாற்றுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நிலையான மகிழ்ச்சியை வந்து நம்ம அடைவோம். அது கடவுள் நமக்காக வச்சுருக்கிற பொக்கிஷம், அதை நம்ம விட்டுறவே கூடாது. தயவுசெய்து இதுக்காக எப்படியாவது கஷ்டப்படுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதை வந்து தந்தையோட ஒரு ஆதங்கம், தூய செல்ல தந்தையோட ஒரு ஆசை. நம்ம இயேசு அவருடைய ஒரே மகனை நமக்கு கொடுத்ததுக்கூடிய ஒரு விளைவு தான் இது. இதை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் பாவம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். இன்னொன்று வந்து நம்ம அழிஞ்சு போனால் அவர் அதை விட அழுவார். இயேசு அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு மேலே நம்ம ஒவ்வொருத்தரும் அழியும் போது அவருக்கு அதில் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டம். தயவுசெய்து அப்பாவுடைய உண்மையான அன்பை உணர்ந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். அந்த சந்தோஷம் நம்ம கொடுக்க உலகத்தில் இருக்கிற பாவங்கள் அடியும் நம்மெல்லாம் பரிசுத்தப்படுத்தப்படுவோம். உண்மையான நிலையான வாழ்வுக்கு நம்ம எடுக்கப்படும். ஆமென்.